உச்சமர நிறைந்திருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபாவின் பொற்பாத கமலங்களுக்கு அனந்த கோடி வந்தனங்கள், வணக்கங்கள், நமஸ்காரம். சத்ய சாய் பாபாவுடைய அன்பு பற்றி பேசுறதுக்காக இங்க வந்திருக்கோம். அவருக்கும் அவங்க அம்மாவுக்கும் எப்படிப்பட்ட உறவு, இந்த அம்மா மேல சுவாமிக்கு எவ்வளவு பெரிய அன்பு இருக்கு, இதெல்லாம் பற்றி நம்ம ஓரளவு பேச போறோம். இப்ப உங்க எல்லாம் பார்க்கும்போது ஒரு முறை குழந்தைகள்லாம் இருக்கீங்க இல்லையா, ஒரு முறை ஒரு வகுப்புல நடந்த ஒரு அற்புதத்தை நான் சொல்ல விரும்புறேன். எங்க வகுப்புல 120 பிள்ளைகள் படிப்பாங்க, பால்விக் கிளாஸ் வகுப்பு. ஆனா அன்னைக்கு ஒரு 60 பேர் வந்திருந்தாங்க. ஒரு சகோதரி அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நீங்க ஒரு 60 பேருக்கு சாப்பாடு கொண்டு வாங்க அப்படின்னு அவங்க மீன் பொட்டனை வெட்டி 60 கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து வச்சுட்டாங்க. 6 பயணிகள் கிளாஸ் நடக்குது, முடியுது. அப்போ நீங்க எடுத்து கொடுங்க பிரம்மார்ப்பணம் சொல்லிட்டு கொடுக்க சொன்னோம். அவங்க 2 மகளும் கிளாஸ்ல படிச்சுட்டு இருந்தாங்க. கொடுத்துட்டு இருந்தாங்க. கொடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பெட்டியில பார்த்தா 6-7 பேக்கெட் தான் இருக்கு. மீன் பிள்ளைங்க 35 பேர் இருக்காங்க. அத்தனை பிள்ளைங்க அப்படின்னா எத்தனை பேக்கெட் கொண்டு வந்தாங்கன்னு தெரியாது. அங்க 5-6 பேக்கெட் தான் இருக்கு. பார்த்த உடனே என்னோட கண்கள் எல்லாம் அப்படியே கலங்கிடுச்சு. பக்கத்துல மீன் கொண்டு வந்தவங்க கண்ணுல சின்ன சின்ன பிள்ளைங்க. ஒரு பையனை பாக்குற மூக்குல அப்படியே சளி ஒழுங்கிட்டு 5 வயசு பையன். அவன் சாப்பிடறதுக்காக தான் வந்திருக்கான், கிளாஸுக்கு வரல. அப்ப நினைச்ச, சுவாமி இந்த பிள்ளைங்க 35 பிள்ளைங்க சாப்பாடு இல்லாம போக போறாங்களே அப்படின்னு. சுவாமி இருக்காரு, நான் சொல்றேன் என்ன நடந்தது. திடீர்னு அந்த இடத்துல ஏதோ ஒரு சக்தி பாயுது. கண்ணு முன்னுக்கு அந்த பெட்டியில, என் கண்ணு முன்னுக்கு நான் நிற்கிற அந்த பிள்ளைங்க இருக்காங்க. டப்பு 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 டப்புன்னு மீன் அப்படியே அந்த பெட்டி பெட்டி அதை பார்த்து அந்த பெண்ணை பக்கத்துல இருந்தாங்க, கூத்தாங்க இல்லையா, அவங்க அங்கிருந்து எங்க ஓடின சத்தம் போட்டு எங்கேயோ ஓடிட்டாங்க. ஏன்னா கண்ணு முன்ன அப்படி நடக்கும் பொழுது சுவாமி அந்த பிள்ளைங்க, ஏழை பிள்ளைங்க சாப்பிடாம போகக்கூடாதுன்றதுக்காக மீன் குணம் அதிகரிச்சுட்டாரு. 5 நிமிஷம் ஆச்சு. எல்லாரும் மறுபடியும் உட்கார வச்சு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த பெட்டியில ஒரு மீன் கூட மிச்சம் இல்லை. கரெக்டா அத்தனை பிள்ளைகளுக்கும் அந்த மீன் கிடைச்சிருக்கு. அத்தனை பிள்ளைகளுக்கும் தெரியும் எத்தனை பிள்ளைகள் அவருடைய கிளாஸ்ல படிக்கிறாங்க. நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க இல்லையா, ஒவ்வொருவரும் சாமி, ஒவ்வொரு வருடத்தையும் சாமிக்கு அச்சு வேற ஆணி வேற தெரியும். கிளாஸுக்கு வர்றதுன்றது நீங்களா வர்றதில்லை. நீங்க செய்த புண்ணியம், உங்க அப்பா அம்மா செய்த புண்ணியம், உங்க முன்னோர்கள் செய்த புண்ணியத்தினால நீங்க வந்திருக்கிறீங்க. இங்க சுவாமியோட குழந்தையா இருக்கிறீங்க. எதிர்காலத்துல உங்களுடைய வாழ்க்கை எப்படி நடக்கணும்ன்றதுக்காகத்தான் இந்த ஈஸ்வரம்மா தினம். எப்போ கொண்டு வந்தாரு சுவாமி? மே மாதம் 6ஆம் தேதி 1972 ஈஸ்வரம்மா அவங்க மறைந்த நாள் மே 6, 1972. அதே நாள மே மாதம் 6ஆம் தேதி 1977 அம்மாவுக்காக, இது அம்மாவுக்காக இந்த பற்றுதல் நாள் அல்ல. ஏனென்றால் நான் சொல்றேன், அந்த நாளை தேர்ந்தெடுத்து ஈஸ்வரம்மா தினமாக அறிவிக்கிறாங்க. ஈஸ்வரம்மா தினம்னா அந்த அன்னைக்காக உள்ள தினமாக அறிவிக்கிறாங்க. இந்த எதுக்காக சுவாமி அறிவிக்கிறாருன்னு சொன்னா, நான் படிக்கிறேன், உங்களுக்கு விளங்கும். உலகத்தில் தாயின் மேன்மையையும் மகத்துவம் எவ்வளவு பெரியவங்க மகத்துவத்தையும் குழந்தைகளுக்கும் பெரியோருக்கும் உணர்த்துவதற்காகவே ஈஸ்வரம்மா தினம். தாய் பிள்ளைங்க அவங்க எவ்வளவு முக்கியம் அதை உணர்த்துறது ஈஸ்வரம்மா தினம். அதனால அன்னையர் தினம்னு சொல்லுவாங்க, குழந்தையர் தினம்னு சொல்லுவாங்க. ஏன் குழந்தையர் தினம்? ஈஸ்வரம்மாவுக்குள்ள அத்தனை குணங்கள், நல்ல பண்புகள், அவங்க எப்படியெல்லாம் நடந்துகிட்டாங்க. ஏன் அவங்க ஈஸ்வரம்மா? அவங்களோட பண்புகள் எல்லாம் குழந்தைகளாகிய நீங்க எல்லாரும் அவங்க போலவே இருக்கணும். குழந்தைகள் அவங்க போல பண்புகளை வளர்த்து கொள்ளணுன்றதுக்காக தான் சுவாமியே தேர்ந்தெடுத்ததுதான் இந்த ஈஸ்வரம்மா தினம். மே 6ஆம் தேதி ஒவ்வொரு வருஷம். இன்றைக்கு அது ஒகே நிகழ்வு தான் நடந்துட்டு. ஈஸ்வரம்மா மாதிரி இறப்பது சுலபமான ஒன்று இல்லை. அவங்க எப்படி இறந்தாங்க அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை.
சுவாமியோட அம்மா எப்படி இறந்தாங்க. அதனாலதான் ஈஸ்வர அம்மா தினம் ஒரு ஸ்பெஷல் நாள். ஏன் ஒரு ஸ்பெஷல் நாள்? ஒரு தாய் செத்து போனா அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் நாள் எனக்கு தெரியல. எப்படி அவங்க காலையில குளிச்சுட்டு உட்கார்ந்து காஃபி சாப்பிட்டு இருக்காங்க. சுவாமியும் பாத்ரூம்ல இருக்காங்க. மேல்மாடியில முக்கியமான கீழே இருக்காங்க. அவங்க நல்லா தான் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து உட்கார்ந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்போ சுவாமி 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 கத்துறாங்க, கூப்பிடுறாங்க. சுவாமி சுவாமி சுவாமின்னு கூப்பிடுறாங்க. அதே நேரத்துல சுவாமி பகவான் பாபா பாத்ரூம் இருக்கிறவரு இதோ வரேன் இதோ வரேன் இதோ வரேன்னு 3 பேர் சொல்லி கீழே வர. அந்த சொன்ன 3 பேர் வரேன் வரேன் வரேன்னு சொன்னதும் இவங்க இங்க சுவாமி சுவாமின்னு சொன்னதும் ரெண்டும் ஒன்றாக சேர்ந்து அந்த நேரத்துல உயிரும் உயிரும் கலந்தது. அம்மாவோட உயிர் தம்பி மகனோட உயிர் இரண்டும் அந்த நேரத்துல அவங்க மறைந்து போறாங்க. கீழே வர சுவாமி. அப்படிப்பட்ட இறப்பு சாவுக்கு வரணும். அப்படிப்பட்ட இறப்பு நமக்கும் வரணும். நாம எந்த பக்தரா இருந்தாலும் சரி, சாய்பாபா பக்தரா இருந்தாலும், முருக பக்தர், சிவன் பக்தரா யாராவது இருந்தாலும் சரி, சாக போற நேரத்துல என்ன சொல்லிட்டு சாகணும்? சுவாமி சுவாமி சுவாமின்னு நான் சாகணும். சுவாமி சுவாமி சுவாமின்னு நான் சாகணும்னு சொன்னா எத்தனை முறை சுவாமி சுவாமி சுவாமின்னு நான் வரைச்சிருக்கணும், சொல்லி இருக்கணும், எத்தனை முறை சொல்லி இருக்கணும். இப்போ கடைசி நேரத்துல நம்ம என்ன வார்த்தை சொல்லி விடுறோமோ, உயிரை விடுறோமோ அதுதான் ஆகும்னு நம்ம சாஸ்திரத்துல தான் இல்லையா? கடைசி சாப்பிடுறது நம்ம என்ன சொல்லி சாப்பிடுறோம் அது ரொம்ப முக்கியம் இல்லையா? கடவுளோட பேரை சொல்லி சாப்பிடணும். சுவாமியை கூப்பிட்டு சாப்பிடணும். முருகா முருகா முருகான்னு சொல்லி சார் முடியுமா? முடியவே முடியாது. ஏன் முடியாது? இந்த நாக்குல முருகா 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 முருகான்னு வாழ்நாள் முருகன் வருத்த கணக்குல சொல்லலைன்னா சாகும் போது முருகன் பேர் வராது, வேற பேர் தான் வரும். அதனாலதான் சுவாமி சொல்றாரு, நீங்க எல்லாம் வந்து சாதாரண மக்கள் இல்ல, சுவாமியை பத்தி கேட்கணும்னாலே நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். எவ்வளவோ அவதாரங்கள் வந்து இந்த காலகட்டத்துல சுவாமியை போல ஒரு அவதாரம் கிடையாது. அப்படிப்பட்ட அவதாரங்களும் இந்த உலகத்துல நடமாடி இருக்கு. நாம் எல்லாம் அவருடைய பிள்ளைகள். இப்பொழுது கூட சுவாமி நம்ம எல்லாம் பார்த்துட்டு நமக்கெல்லாம் ஆசீர்வாதம் செய்துகிட்டு தான் இருக்காரு. அதனாலதான் உங்களை கூட்டி வந்திருக்கிறாரு. நாமெல்லாம் இங்க பேசிட்டு இருக்கோம். கேட்கறதும் அவருதான், பேசுறதும் அவருதான், பேசப்படுற பொருளும் அவருதான், எல்லாமே சுவாமி தான். இது வந்து உண்மையான வார்த்தைகள். அடுத்து உண்மையாகவே ஈஸ்வரம்மா சுவாமி தாயார் என்பதற்காக மட்டும் ஈஸ்வரம்மா தினம் இல்லை. சுவாமியோட அம்மான்னு இருந்தாலும் அவங்க கொண்டாடல. ஏன்னா அவர் 14 வயசுலயே சொல்லிட்டாரு, எனக்கு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை. 14 வயசுலயே எனக்கு யாருமே பந்தமே கிடையாது. அம்மாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், தங்கையா இருக்கட்டும், யாருமே எனக்கு இல்லை. என்னுடைய பக்தர்கள் எல்லாம் என்னை அழைக்கின்றார்கள், நான் போகிறேன் என்று சொன்ன ஒரு பகவான் பாபா. அப்படி இருந்தும் அவருக்கும் அம்மாவுக்கும் உள்ள உறவு வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. என்ன உறவு நம்மளால சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட உறவு அது நம்மளால ஒரு ஆராய்ச்சிக்கு தான் கொண்டு போக முடியும். ஏன்னா சுவாமி அப்படிப்பட்டவர். ஒரு முறை ஒரு பேராசிரியர் பாபாவை பத்தி நிறைய தெரியும். அவர் பேர் போகாக்குன்னு. அவர் வந்து இங்கிலீஷ்ல அவ்வளோ அவரை கூட படிச்சவங்க இல்லாத மாதிரி அவ்வளோ அறிவாரு. அவர்கிட்ட சுவாமி போயிட்டு, போகா நான் ஷேவிங் மிஷின் இல்லையா சராபகா மறந்துட்டு வந்துட்டேன், இருக்கா அவங்ககிட்ட கேட்கிறேன். அவங்க நினைக்கிறாரு இவரு கலியுக அவதாரம், கடவுள். இப்படிப்பட்ட கடவுள் வந்து என்கிட்ட வந்து ஷேவிங் மிஷின் கேட்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறாரு. அப்பதான் அவருக்கு தெரியுது பாபா வந்து மனுஷன் போலதான் இருப்பாரு, ஆனா எந்த நேரத்திலையும் கடவுள் ஆயிடுவார். அவர் எப்படி எந்த நேரத்துல எப்படி இருப்பாருன்னு தெரியாது. ஈஸ்வர அம்மா வந்து அம்மான்றதை விட சுவாமி மேல அவங்களுக்கு அவ்வளவு பக்தி. கடவுளாக அம்மா வந்து ஒரு பிள்ளைய போய் சுவாமி சுவாமி சுவாமின்னு கூப்பிடுவாங்களா? அம்மா ஒரு மகனை சுவாமி சுவாமின்னு கூப்பிடுறாங்கன்னு சொன்னா அந்த அம்மாவுக்கு அவர் கடவுள்னு தெரிஞ்சுக்குவாங்க. ஒரு முறை அவருக்கு காட்சி கொடுக்கிறார் அம்மாவுக்கு, கடைசி காலத்துல கொடுக்கிறார். அவங்க அப்படியே இருக்காங்க படுக்கையில, சாட்சாத் ராமபிரானா வந்து அவருக்கு காட்சி கொடுக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் ஈஸ்வர அம்மாவுக்கு இல்லையா? அப்போ அவங்க பக்தையா இருக்கிறது தான் சுவாமி சுவாமி சுவாமின்னு வேண்டி ஒரு பக்தையா இருக்கிறதுனாலதான் இந்த ஈஸ்வரன் பாக்கியம். அவங்க அம்மாவா இருக்கிறது வந்து 2வது பட்சம் தான். அந்த பக்தரா நாம இருக்கணும். எப்படி ஈஸ்வரம்மா பக்தையா இருந்தாங்களோ அப்படிப்பட்ட பக்தரா நாம இருக்கணும்.
அதுதான் இந்த ஈஸ்வர மகனத்தோட சிறப்பு. சுவாமிக்கு இந்த கடவுள் எல்லாம் விட பக்தர் மேலதான், பக்தர்கள் நம்ம மேலதான் அவருக்கு அன்பு. அவருடைய அன்பு நம்ம சொன்ன குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுத்தாரு, ஒவ்வொரு பிள்ளைக்கும் கொடுத்திருக்காருன்னு சொன்னா அவருக்கு எவ்வளவு பெரிய அன்பு, ஒவ்வொருத்தரையும் பார்த்திருக்காரு எவ்வளவு பெரிய அன்பு. அதனாலதான் நீங்க புட்டபர்த்திக்கு போனீங்கன்னா, புட்டபர்த்தினா சுவாமி இருக்கிறாரு, உங்களுக்கு ரொம்ப பேருக்கு தெரியாம இருக்கலாம். போனீங்கன்னா எல்லா சாமியும் இருப்பாங்க, சிவபெருமான் இருப்பாங்க, புத்தர், இயேசு எல்லாம் இருப்பாங்க. எல்லாம் கீழே தான், அந்த மலையில நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் கீழே தான் இருப்பாங்க. யார மிக உச்சியில, இன்னொரு உச்சியில யார வச்சிருக்காரு தெரியுமா? அனுமான். அனுமான் யாரு? பக்தன். அப்படிப்பட்ட பக்தனா இருக்கணும்ன்றதுக்காக தான் அனுமான உச்சியில வச்சிருக்காரு. சிவனை உச்சியில வைக்கல, இயேசு உச்சியில வைக்கல. நாமெல்லாம் பக்தர்கள். எப்படி இருக்கணும்? அந்த நிலையை ஈஸ்வரம்மா நிலை, அனுமானோட நிலை. அந்த பக்தி உள்ள அந்த தாயை வணங்கணும். தெய்வமாகி விட்டாள் ஈஸ்வரம்பாள். அனுமான் எப்படி தெய்வம் நமக்கு கொண்டாடுறோம்? அவர் குரங்கா இருந்தாலும் பக்தன், அப்படி போன பக்தன் இல்லாத கொண்டாடுறோம். ஆகவே இதுல இருந்து நமக்கு என்ன தெரியும்? நாம் எல்லாரும் நல்ல ஒரு பக்தரா இருக்கணும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் ஈஸ்வரம்மா. அவங்களை போல என்னோட தாய் இருப்பாங்களான்றதே பெரிய ஒரு விஷயம், பெரிய ஒரு சந்தேகம். அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு ஆத்மா இவங்க தான் என் தாயா இருக்கணும் சுவாமியே தேர்ந்தெடுத்தது. நம்ம தான் தேர்ந்தெடுக்க முடியாது. சுவாமி நான் உன் வயதுல தான் பிறக்க போறேன்னு அம்மாவையே தேர்ந்தெடுத்து பிறந்தவர் சத்யசாய். ஆக எப்படிப்பட்ட குணங்கள் இருக்கணும்? உங்களுடைய எளிமையை சொல்றதுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். அவங்க அம்மா மனசுல, சுவாமியோட அம்மா மனசுல ஒரு ஆசை, நான் எப்படியாவது பத்ரிநாத், அதாவது இந்த இமாலயம் இமயமலை எல்லாம் பார்க்கணும்னு அவங்களுக்குள்ள ஒரு ஆசை இருந்திருக்கு. அப்ப அம்மா சுவாமிக்கு தெரியும், சுவாமி பத்ரிநாத் போகும்போது, பத்ரிநாத்னா வடநாட்டுக்கு போகும்போது அம்மாவே அப்பாவே கூட்டிட்டு போறாரு. அங்க அவங்கள கவர்னர் பேர் ராமகிருஷ்ண ராவ். அவரு என்ன சொல்ற, சாமியோட அம்மா அப்பா அவங்கள சுவாமி மாதிரி நல்ல காடியில கொண்டு போகணும்னு ரோல்ஸ் ராய்ஸ் காடியில அவங்க 2 பேரையும் உட்கார வச்சிருக்காரு. அவங்க சொல்றாங்க, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் பக்தர்கள் கூட அந்த வேன்ல தான் போவேன், அந்த வேன்ல தான் போவேன்னு சொல்லி அங்கிருந்து இறங்கி வேன்ல ஏறி வராங்க. சுவாமிக்கு ரொம்ப சந்தோஷம், கொஞ்சம் கூட ஈகோ இல்லை, பெருமை இல்லை அவங்களுக்கு. எனக்கு ரோல்ஸ் ராய்ஸ் காடியில போகணும்னு இல்லை, நான் பக்தர்களோட சாதாரண மக்களோட கூடுதா போகணும்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கு சுவாமி ரொம்ப பிடிச்சு போச்சு. சுவாமியோட அன்பு அம்மா மேல வரதுக்கு காரணம் அவங்க செய்த ஒவ்வொரு காரியமும் சுவாமியை மகிழ்ச்சி விட்டோம். சுவாமி என்ன சொல்ல வர்றாரு, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் சுவாமிக்கு மகிழ்ச்சி விட்டணும். மகிழ்ச்சி விட்டுதா அப்படின்னு பார்த்து 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 செய்யணும். செய்ய சுவாமி சந்தோஷமா இருக்குமா? சந்தோஷப்படுவாரா? கடவுள் சந்தோஷப்படுவாரா? சிவபெருமான் சந்தோஷப்படுவாரா? முருகன் சந்தோஷப்படுவாரா? அப்படி பார்த்து பார்த்து. நான் பேசுறதுக்கு விளங்குதா? இன்னொரு விஷயம் சொல்றேன். ஒரு நாள் அந்த கிராமத்துல பிரசாந்தி நிலையத்துல ஒரு வீட்டுல ஒரு அம்மா அடுப்பு பற்ற வச்சுட்டாங்க. விறகு வச்சுதான் எரிக்கணும். திடீர்னு புகை வந்தோம்னா அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க. எல்லாரும் பாக்குறாங்க, வீடு தொடர்ந்து 10 மணிக்கு போய் தட்டி பாக்குறாங்க, இல்ல கதவு தொடர்ந்து பார்த்தா கீழே மயங்கி விழுந்து கிடக்குறாங்க. ஆனா சாமி வர, சுவாமிக்கு சரியான ஆத்திரம். சுவாமிக்கு ஆத்திரம்னா சுவாமி ஆத்திரமே பட மாட்டார், அவர் ஒரு நடிப்பு தான். ஆனா திருத்தத்துக்காக அவர் முகத்தை அப்படி காட்டுவார். இத்தனை பேர் இங்க இருக்கீங்க, யாராவது போய் பக்கத்து வீட்டுல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கிறது எவ்வளவு ஒரு அவமானம் சொல்றாரு சுவாமி. சுவாமி சொல்றாரு, உங்க பக்கத்து வீட்டுல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல சொன்னா நீங்க எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் மாதிரி கேட்கிறாரு. அவ்வளவு தூரத்துக்கு சுவாமி அவ்வளவு ஆத்திரம். அப்ப சொல்றாரு, ஒவ்வொருத்தரும் பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது தெரிஞ்சுக்கணும், குசலம் விசாரிக்கணும், போய் கேட்கணும் அப்படின்னு சொன்னதுதான். இவங்க தாய் வாக்கு சத்திய வாக்கு எடுத்துப்பாங்க. சாமி என்ன சொன்னாலும் சத்தியம். என்ன செய்யறாங்க, விடாம வீட்டுல இருந்து காலையில் எழுந்துச்சு ஒவ்வொரு வீடா போய் நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, ஒவ்வொரு வீடா கேட்கணும். ஒரு தாய், கடவுளுடைய தாய், ஒவ்வொரு வீடா போய் கேட்கணும். சுவாமிக்கு பொறுக்கல, சொல்ற ஏன் இங்கே இருந்தே நீ பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்றாரு. அவங்க சொல்றாங்க, நீ கடவுள் ஒரு இடத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்துருவ, நான் மனுஷன், நான் வீடு வீடா தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றேன். அப்படி கடவுள் பாபா திருத்திக்கிட்டார். அப்படிப்பட்ட ஒரு பக்தை ஈஸ்வரம்மா. அந்த மாதிரி பண்பு நமக்கு இருக்கா? பக்கத்து வீட்டுல என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோமா? ஏதாவது நல்ல காரியம் நடந்தாலும் கெட்ட காரியம் நடந்தாலும் ஒரு உதவி செய்யணுமா?
வாழ்க்கையில ஒவ்வொன்றும் சுவாமி பாடம்தான் சொல்லியிருக்காரு. அது ஒவ்வொன்றும் எடுத்து சொல்றாரு. இது சுவாமி தாய் சொல்லி அனைத்தையும் கேட்டு அவரை திருப்திப்படுத்தினார். ஏன்? அம்மா என்பதற்காகவா? இல்லை, உயர்ந்த பக்தை என்பதா? எல்லாரும் நினைச்சிட்டாங்க அவர் சுவாமியோட அம்மா தானே, அவங்களை புகழ்றதுக்காக வேண்டி என்ன வேணுமான்னு செய்வாங்க. இல்ல, அம்மா என்பதற்காக இல்ல, பக்தை என்பதற்காக அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா பெரிய வளர்த்து வந்தார் பக்தையாக. அடுத்து உலக கண்களுக்கு மகன் தாய் என்ற உறவு. உண்மையில் சுவாமிக்கு குடும்ப பற்றை கிடையாது. ஆனால் தாய் மகன் என்ற உறவை அவர் காப்பாற்றிக் கொண்டே வந்தார். அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்தையும் கொடுத்தார். அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா சந்தோஷமா இருக்கும். அப்படிப்பட்ட உறவு. இன்னொன்னு, இப்படி யாராவது இருப்பாங்களா? ஈஸ்வரமா எனக்கு இதை கொடு, எனக்கு அதை கொடு, என் பிள்ளைங்களுக்கு இதை கொடு, என் பிள்ளைங்களுக்கு அதை கொடுன்னு சுவாமி பெரிய நிலையில இருந்தாலும் கூட ஒரு நாள் கூட நடக்காத எதையுமே கேட்டதில்லை. அதுதான் சுவாமி அன்பு. யார் மேல? ஈஸ்வரமான. எப்படின்னா, தனக்காக ஒண்ணுமே கேட்க மாட்டீங்க, எல்லாத்துக்கும் கேட்கிறீங்க அப்படின்ட்டு சுவாமி கேட்கிறார். அவங்க தனக்காக எதையுமே கேட்டதில்லை. அவர் மற்றவர்களுக்காக கேட்ட ஒரு பக்தை. எப்படி பக்தன் தெய்வமானாரோ யார்? அனுமான். அதே போல ஈஸ்வரன் தெய்வமானார். அதனாலதான் நம்ம அவங்களையும் சேர்த்து விடுறோம். அம்மா அப்பாவை ஒவ்வொரு வருஷமும் அந்த சமாதியில போய் பூ வச்சு அவஸ்தரை வச்சு வணங்குறார் சுவாமி. அப்படின்னா நமக்கு எடுத்துக்காட்டா இருக்கார். அவர் வணங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர். பகவான் ஸ்ரீ சத்திய சாய் பாபா செய்ய வேண்டிய அவசியம். ஆனா நமக்கு உதாரணமா தாய் தந்தைக்கு எப்படி மரியாதை செலுத்தணும் என்பதற்காக. அடுத்து அவங்க பக்தர்கள் எல்லாம் சொல்லுவார் சுவாமி, இங்கிருந்து எங்க அம்மாவை மட்டும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. நீங்க எல்லாம் வரீங்க இல்லையா, இன்டர்வியூ வருவாங்க, எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறாங்கன்னு சொல்லுவாங்க. ரகசியமா சொல்லுவார், இல்ல பகிரங்க சொல்லுவார் சுவாமி. ஏன் சொல்றாரு? அம்மாவை கூட்டிட்டு வந்தா ஒரு லிஸ்டே வச்சிருப்பாங்க. இந்த வீட்டுல இந்த பிள்ளைக்கு காய்ச்ச, அந்த வீட்டுல அவங்களுக்கு கல்யாணம், சேலை வேணும், அது வேணும், ஒரு லிஸ்டே கொண்டு வந்து அப்படியே ரெக்கமெண்டேஷன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப பாபா சொல்றாரு, இதெல்லாம் என்ன தாங்க தாய் சொல்லி பாபா இல்லை என்று சொல்ல மாட்டார். அது எல்லாத்துக்கும் தெரியும். அதே சான்ஸா பயன்படுத்தி எல்லாரும் போயிட்டு அங்க போய் சிபாரிசு கேட்கறது. அதனாலதான் சுவாமி சொல்றார், சுவாமி அம்மா என்ன நினைக்கிறாங்களோ, தன் தாய் என்ன நினைத்தாலும் அதை கண்டிப்பாக செய்து கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் மகனாக இந்த கலியுக அவதாரம் சத்யசாயி இருந்திருக்கிறார். அந்த போலதான் நம்ம பிள்ளைகள் வைத்துக் கொண்டோம். எந்த காரணம் கொண்டோம் தாயை தந்தையை நாம் எப்பொழுதுமே மறக்கக்கூடாது. அவங்க எப்படிதான் அவங்க கொடுமைப்படுத்தினாலும் அவர்கள் முதியம் ரத்தத்திலிருந்து வந்தவங்க. தாயின் உத்தரவுக்கு கீழ்ப்படிந்து தாயார் கொண்டுள்ள இலட்சியங்களை உன் இதயத்தில் பதிய வைத்துக் கொள். அம்மாவுக்கு என்ன லட்சியம் இருக்கோ அதை இதயத்தில் பதிய வைத்துக் கொள். அன்றாட வாழ்க்கை அத்தகைய இலட்சியம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். சுவாமி நினைக்கிறார், சுவாமி அம்மா என்ன நினைக்கிறாங்க, ஓ இப்படியா, அம்மாவுக்கு இது வேணுமா, அம்மாவுக்கு இது தேவையா, அம்மா எண்ணத்துல என்ன இருக்குன்னு அவங்களோட லட்சியம் என்னன்றத கூட சுவாமி நினைச்சிருக்கிறார். அவங்களுக்காக செஞ்சு கொடுப்போம். சுவாமி நீங்க உங்க அம்மாவுக்கு என்ன ஆசை இருக்கு? என் பிள்ளை இப்படி வரணும், என் மகன் இப்படி வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அந்த ஆசையை நிறைவேற்றுவது அல்லது அம்மா என்னென்ன லட்சியங்களை கொண்டு இருக்காங்க அந்த லட்சியங்களுக்காக வாழணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். என்னுடைய தாயார் எனக்கு அது நினைச்சாக்க கண் கலங்குது. நான் ஃபார்ம் 6 ஃபார்ம் 5 படிக்கும் போதெல்லாம் கிட்டார் மரம் வெட்டுவேன். ரப்பர் மரம் தோட்டத்துல போயிட்டு ரப்பர் பால் வெட்டணும். சீக்கிரமா வெட்டிடுவேன். நான் எனக்கு நல்லா வெட்ட தெரியும், பால் மரம் வெட்ட தெரியும். முடிச்ச பிறகு அம்மா சொல்லுவாங்க, ஐயா பாருங்க அவங்க எல்லாம் ஒண்ணு வெட்டிக்கிட்டு இருக்காங்க, போய் அவங்களுக்கு போய் வெட்டி கொடுங்கன்னு. அப்படி நினைச்சுக்குவேன், எங்க அம்மா ஏன் அப்படி சொல்றாங்க? நான் கண்டிப்பா அம்மா சொன்னாங்களா நிச்சயமா போய் எல்லாருக்கும் பால் மரம் வெட்டி கொடுத்துட்டு அவங்க முடிக்கிற வரைக்கும் நான் வெட்டி கொடுத்துட்டு தான் வருவேன். அது யாரும் மனதில் பதிவு தனக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் செய்யணும். அம்மா படிச்சு கொடுத்த பாடம் இது வரைக்கும் மனசுல இருக்கு. மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்ன்றது. அடுத்து லட்சியங்களை பார்க்கணும். இந்த சரீரத்தில்
பாபாவோட சரீரம் ஒவ்வொருவரையும் கவனித்துக் கொண்டார். தர்மத்தின் வழியில் நடந்தார். குழந்தைகளிடம் வேறுபாடு காட்டப்பட்டார். அந்த காலத்துல நீங்க ஜாதி ஜாதி வேலி, அதுவும் ஆந்திரா பிரதேசத்துல இந்த உயர்ந்த ஜாதி கீழ்காது பிள்ளைகள்லாம் தூக்க மாட்டாங்க. ஈஸ்வரமா அப்படி இல்லை, எந்த பிள்ளையா இருந்தாலும் தூக்கி வச்சு சொல்லுவாங்க, யாரா இருந்தாலும் உதவி செய்வாங்க. தர்மப்படி நடந்துட்டாங்க. யார் சொல்லி கொடுத்தது? சுவாமியோட அம்மா. அவங்கள பார்த்து மற்றவங்களை எல்லாம் மாறினாங்க. இதுதான் அதை நாம எப்படி இருக்கணும்? ஜாதி பார்க்கலாமா? கஷ்டப்படுற குழந்தைங்க ஜாதி பார்த்துக்கலாமா? சொல்லுங்க. மனுஷன் நாயாவது தூக்கி வச்சுக்கிறோம், வேற ஜாதிக்காரங்களை தூக்கி வைக்காம இருக்கிறாங்க. அதை விட பெரிய ஒரு துரோகம். பாரதிய கலாச்சாரம், நம்ம பண்பாடு என்ன? யாருக்கு முதல்ல வணக்கம் சொல்லணும்? யாருக்கு வணங்கணும்? யாரை வணங்கணும்? முதல்ல தெரியாதா? யாரை வணங்கணும்? சொல்லுங்க. கடவுளை வணங்கணுமா? கடவுள் தெரியாத அவர் எப்படி இருப்பார் தெரியுமா உங்களுக்கு? சிவனை பார்த்து கடவுள் சொல்றா, சிவனை பார்த்து எல்லாரும் சொல்றாங்க சிவனும். யார் முதல் கடவுள் நமக்கு? அம்மா, தாய். அதனாலதான் பாலம் நம்முடைய கலாச்சாரத்துல முதல்ல அன்னையை தெய்வமாக நினைக்கணும். அதுக்கு அடுத்துதான் அப்பா, அதுக்கு அடுத்து குரு, அதுக்கு அடுத்து நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளி கூட கடவுள் தெய்வமா பார்க்கணும். வீட்டுக்கு வந்தவங்களை வெளியில அப்படி பார்க்க கூடாது. வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்களை உட்கார வச்சு அவங்க தண்ணி கொடுக்கணும். ஏன்னா கடவுள் தான் வந்திருக்கிறாரு. இந்த குப்பத்துல வந்தாலும் சரி, விருந்தாளிகளை கடவுளா பார்க்கறத நம்ம சமயம் சொல்லி கொடுத்துருக்கு. ஆக அன்னை தான் முதல் தெய்வம், தாய்க்கே முதல் இடம். அடுத்துதான் சுவாமி சொல்றது, நான் சொல்லல. அன்னையை அளவிடும் யாருக்குமே மகிழ்ச்சியோ செல்வமோ இராது. ஒருபோதும் தாயின் இதயத்தை நோகடிக்க கூடாது. இது ஏன் சொல்றேன்னா, நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கலாம், வாழ்க்கையில எப்படி முன்னேறி வரலாம், ஆனா அன்னையை வெறுத்து, அன்னையை ஒரு மூலையில வைத்து விட்டு அன்னைக்கு கவனம் செலுத்தவில்லை என்றால், நீ எவ்வளவு பணக்காரனாக இருந்தாலும் கூட இந்த பிறவியிலேயே உன் பணம் எல்லாம் வீணாக போய்விடும். சுவாமி சொன்ன வார்த்தை அழிந்து விடும். தாய்க்கு யாரும் துரோகம் செய்யக்கூடாது, தாய் வணங்க வேண்டும். உங்களுக்கு எம்ஜிஆர் தெரியும் இல்லையா? அவர் ஏன் அவ்வளவு கூட வந்தாரு? காலையில முதல்ல யார் கும்பிடுவாரு? போயிட்டு முருகனையும் சிவனையும் கும்பிடுவாரா? அம்மாவை, அம்மா படத்து முன்னு கும்பிடுதான் போவாரு. அப்படி இருக்கணும். தாயை வணங்க வேண்டும். அம்மா அவங்களுக்கு பாபா மேல ரொம்ப ஆசை இருக்கிறதுனால, அன்பு இருக்கிறதுனால சொல்லுவோம். இங்க புட்டபர்த்திக்கு லட்சக்கணக்கில் வர்றாங்க, எல்லாரும் நல்லவங்க இல்ல. சுவாமி சுவாமி பாபா சொல்ற, சுவாமி யாராவது கைக்குட்டை கொடுத்தாங்கன்னா, கைக்குட்டை நெகட்டிவ், யாராவது கைக்குட்டை கொடுத்தாங்க வாங்காதீங்க வாங்காதீங்க, அதுல ஏதாவது வச்சிருப்பாங்க, நீங்க மூக்குல கொண்டு போனீங்கன்னா மயங்கி கீழே விழுந்துருக்கீங்க அம்மா வந்து சொல்லுவாங்க. அதோட ஒரு நாளைக்கு எல்லாம் தானே சாவ போறோம், அது ஏன் நீங்க சொல்லிட்டு இருக்காரு? எல்லாரும் ஒரு நாளைக்கு விழ போறோம். அது பாபாவா இருந்தாலும் சரி, கிருஷ்ணரா இருந்தாலும் சரி, ராமரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, உடம்பு கீழே விழுந்தானே ஆகணும். உடம்பா கடவுள் இல்லையே. கடவுள் எங்கும் இருக்கக்கூடிய ஆத்மா, சுவாமி அந்த பரமாத்மா, அவருக்கு எங்க இருக்கு சாவு. ஆகவே நாம் என்ன செய்யணும்? நாம் எப்பொழுதுமே வாழ்நாள்ல நான் இந்த உடம்பு இல்ல சொல்லிட்டே இருக்கணும். இந்த உடம்பு செலுத்துவோமா இல்லையா? ஒரு நாளைக்கு சாவ போறோமா இல்லையா? காலையில் எழுந்தோன்னு, சுவாமி நான் இந்த உடம்பு இல்ல, சாமி நான் இந்த மனசு இல்ல, சாமி நான் இந்த புத்தி இல்ல, சுவாமி நான் ஆத்மா, I am a soul, எனக்கு இறப்பே இல்லை, நான் என்றும் இருந்து கொண்டிருக்கிறேன் சொல்லிட்டே வந்து பாருங்க. நீங்க ஒரு நாள் அந்த ஆன்ம சக்தி, உள்ள இருக்கக்கூடிய சக்தி வெளியே வரும், கண்டிப்பா வெளியே வரும். அப்படியே அடைச்சு வைக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் சொல்றோம், I am not this body, I am not this mind, I am not this intellect, I am immortal ஆத்மா, நான் எனக்கு இறப்பு இல்லை அப்படின்னு சொல்லணும். சொல்லுவீங்களா? ஒவ்வொரு நாளும் பழகணும், ஒவ்வொரு நாளும் சொல்லணும். அடுத்து ஈஸ்வரம்மா உட்காந்து கும்பிட்டு இருக்கோம். ஒரு எழுத்து கூட படிக்க தெரியாது. கடவுளோட அம்மாவுக்கு படிக்க தெரியாது, ஒரு வார்த்தை கூட தெரியாத அம்மா. ஆனா பண்புகள் இருந்துச்சு. பண்புகள் இருந்ததா இல்லையா? எவ்வளவு பெரிய பண்புகள் எங்க அம்மாவுக்கு. ஒரு வார்த்தை கூட தெரியாது, ஒன்னு ரெண்டு கூட எழுத தெரியாது, பெண்களே குடிச்சதில்ல, பள்ளிக்கூட பக்கமே நெருங்கினது கிடையாது எங்க அம்மா. ஆனா அவங்களுக்குள்ள பண்புகளை இப்ப நினைச்சாலும் பெருமையான. படிப்பு இல்லை, படிப்பு முக்கியம் இல்லை. பாபா என்ன சொல்றாரு? கேரக்டர், நம்மளுடைய நடத்தை, நம்மளுடைய ஒழுக்கம். நீங்க எவ்வளவு படிச்சு என்ன பிரயோஜனம்? ஒழுக்கம் இல்லைன்னா, ஒழுக்கம் இருக்கணுமா இல்லையா? So we have to make sure that our character is solid.
இப்படி இருக்கணும் வாழ்க்கையில். ஒரு முறை சொல்றாரு, சுவாமி எவ்வளவுதான் இருந்தாலும் ஒரு மேடையில் போய் நின்றுட்டு சொல்றாரு, ஈஸ்வரமா யார்? இந்த ஈஸ்வரனுக்கு தாய், அதனால்தான் அவர் ஈஸ்வரமா. எப்படிப்பட்ட ஒரு பெரிய அறிவிப்பு தெரியுமா, பிரகடனம் தெரியுமா? அப்படின்னா அவ்வளவு பெருமையா அவ்வளவு அன்பா இருந்திருக்கிறார் சுவாமி வந்து அவங்க தாய் கூட என்பதை நம்ம நினைச்சு பார்க்கணும். இதெல்லாம் முக்கியமானது என்னன்னா அவங்க இருக்கக்கூடிய தியாக குணம், சாக்ரிஃபைஸ். நீங்க வேதங்கள் எடுத்துக்கிட்டாலும் செய்யலாம். வேதங்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்க என்ன செஞ்சாலும் கடவுளை அடைய முடியாது, உங்க பிள்ளைங்களால அடைய முடியாது, பணத்தினால அடைய முடியாது, நல்ல குணங்கள் இருந்தா கூட அடைய முடியாது. எது இருந்தா அடைய முடியும்? only sacrifice. தியாகம் இருந்தால் மட்டுமே. தன்னலமற்ற தியாகம், தன்னலமற்ற தியாகம் சொன்னா பிறரை பற்றி நினைப்பது ஈஸ்வரமா மாதிரி. மற்றவங்க எப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும் நினைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் கடவுள். மற்றவர்கள் எல்லாம் அதை பேச்சுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான். Who gets liberation? யாருக்கு விடுதலை, யாருக்கு சுதந்திரம், யாருக்கு மோட்சம்? யார் ஒருத்தர் தியாகம் பண்றாங்களோ தன் குடும்பத்துக்காக, தன் பிள்ளைகளுக்காக, யார் மற்றவர்களுக்காக தியாகம் பண்ணி தன்னை பின்னால வச்சு மற்றவங்க முன்னுக்கு வைக்கிறீங்களா, அதுக்கு பேரு தான் தியாகம். ஸ்கூல்ல வந்து யாருக்காவது பென்சில் இல்ல, 3 பென்சில் வச்சிருக்கீங்க, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது தியாகம் இல்ல. ஐயோ பென்சில் இல்லையே கொடுப்போம்னு சொல்றீங்களா, அதுக்கு பேரு தியாகம். தன்னிடம் இருப்பதை பிறரிடம் கொடுக்க வேண்டும். அம்மா முன்னே தான் கேட்டாங்க, அவங்களுடைய குணத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவங்க அது கிராமத்துல பார்த்துக்கிட்டே இருக்காங்க. முதல்ல ஒரு பையன் பெரிய பேக்க தூக்கிட்டு போறான், பள்ளிக்கூடத்துக்கு போகணும், பல மைல் தான் புக்க பண்ணணும், ரொம்ப தூரம் போய் நடந்து போய் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கணும். அந்த பேக்க தூக்கி, சின்ன பையன் பேக்க தூக்கிட்டு போறான், அவ்வளவு தூரம் நடக்கணுமே, பள்ளிக்கூடம் இல்லையே சுவாமி, ஒரு பள்ளிக்கூடம் கட்டுங்களேன் அப்படின்னு. அப்ப சுவாமி சொல்றாரு, பள்ளிக்கூடமா என்கிட்ட என் காசு. சுவாமி அப்படியே போறாரு, என்கிட்ட எங்க இருக்கு காசு? சொன்ன உடனேயே தன்னோட கழுத்துல இருக்கக்கூடிய சங்கிலியை எடுத்து சுவாமி கையில கொடுத்து இதை வச்சு கட்டலாம். சுவாமி சிரிப்பு வந்துருக்கு, சரி 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 தங்கியை வச்சுக்கோன்னு. மறுநாள் அடுத்த நாளே சுவாமி வந்து பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு உள்ள அஸ்திவாரம் போட்டார். எப்படி தாயோடைய ஒரு வார்த்தை, மறுநாளே பள்ளிக்கூடம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது இரண்டாவது, இங்க பாருங்க, ஒரு தாய் பக்கத்து வீட்டு பாக்குறாங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, உண்மையில ரொம்ப உடம்பே சரியில்லை, கையில பிள்ளை வேற, பிள்ளையை வச்சுட்டு வேலை செய்யணும், ஹாஸ்பிட்டலுக்கு நடந்து போறாங்க, ஒரு தூரம் நடந்து போகணும். அப்ப அவங்க பாக்குறாங்க, இது மாதிரி பல விஷயங்களை பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, சுவாமி எப்படியாவது இங்க ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு கட்டிடுங்க அப்படின்னு. சுவாமி அம்மாவோட வார்த்தையை கேட்டதுதான் மறுநாளே ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்தாங்க. எப்படி சுவாமியோட பார்த்தீங்களா, அம்மாவுடைய வார்த்தைய அப்படி சுவாமி வந்து தலைமையில வைத்து ஓட்டினார் என்பதற்காக தான் சொல்றேன். அடுத்தது, சுவாமி இந்த சின்ன கிராமம், யாருக்கும் தண்ணி, ஒரு நல்ல தண்ணி இல்லை, தண்ணி வேணும் சுவாமின்னு ஒன்று. சுவாமி வந்து ஒரு கிணறு 7 அடி தான் நோண்டிருப்பாங்க, தண்ணி அது பாட்டு இன்னும் அந்த கிணறு இருக்கு, பழைய மந்திர இன்னும் இருக்கா, தண்ணி எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்த 3 விஷயம் அம்மா கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த 3 விஷயங்களும் செய்து கொடுத்தாரு. ஆனா இதுக்கு பின்னால என்னன்னா, இந்த 3 விஷயங்களுக்கும் சாமி கொடுத்த அவ்வளவு முக்கியத்துவம். பள்ளிக்கூடம், பல்கலைக்கழகம், இந்த எத்தனையோ பல்கலைக்கழகம் சாமி ஹாஸ்பிட்டல், லட்சக்கணக்கானவர்கள் இதய ஆபரேஷன், எத்தனையோ பேருக்கு இதய ஆபரேஷன் செய்யறதுக்காக வந்து ஃப்ரீயா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி நிபுணத்துவ ஹாஸ்பிட்டல் செய்யணும் செஞ்சு கொடுத்தாரு. பள்ளிக்கூடம் கேட்டவருக்கு, ஹாஸ்பிட்டல் கேட்டவருக்கு பெரிய ஹாஸ்பிட்டலே இலவசமா, ஒரு காசு இல்ல. எந்த ஹாஸ்பிட்டல் போனா நீங்க காசு கொடுத்து தான் ஏதாவது செய்யணும். ஹார்ட் ஆபரேஷனா இத்தனை லட்சம் வெள்ளி, ஆனா அங்க ஒண்ணுமே இல்லை, ஃப்ரீயா சாமி கொடுத்தாரு. யாரும் கொடுப்பா? அப்படிப்பட்ட மன எங்க இருந்து வந்தது? அம்மா ஈஸ்வரம்மா சொன்னாங்க, அதை சுவாமி வந்து பல மடங்கா செய்தார். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆந்திரா பிரதேசல சுவாமி இருக்கிற இடம் வந்து அனந்தபூர் மாவட்டம் சொல்லுவாங்க. அங்க போனீங்கன்னா காஞ்சி கருவாடு மாதிரி இருக்கும். அந்த இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் தண்ணி கிடைக்காது.
மக்கள் லட்சக்கணக்கானவர்களுக்கு சுவாமி கண்ணீர் கொடுத்தார். அரசாங்கமே செய்ய முடியாததை சுவாமி செய்தார்னு சொன்னா அவர் நிச்சயமா கடவுளாக இருக்கும். இப்படி சுவாமி வந்து நிறைய செய்திருக்கிறாரு. சுவாமி ஒரு முறை அம்மாவோட கையை பிடிச்சிட்டு சொல்றாரு, நீ கேட்டிருக்க நிறைய 3 இது கேட்டிருக்க ஈஸ்வரம்மா. அவர் வந்து கிரக அம்மான்னு தான் கூப்பிடுவார், அம்மான்னு கூட சொல்ல மாட்டார், இல்லாட்டி ஈஸ்வர அம்மான்னு தான் சொல்லுவார். ஏன்னா அவர் தெரியும் அவர் கடவுள், இவர் பக்தை, இருந்தாலும் அம்மா இல்லையா. ஈஸ்வரம்மா நீ 3 நன்மைகளை கோரிக்கையா கேட்டிருக்கிற. ஒண்ணு வந்து நீ கரெக்டா கேட்ட, தலைக்கு நம்மளுடைய தலைக்கு என்ன வேணும், அறிவுக்கு என்ன வேணும், கல்வி வேணும். அதனால பள்ளிக்கூடம் கேட்ட. நீ எவ்வளவு பெரிய பாக்கியவன், எல்லாருக்கும் பள்ளிக்கூடம். 2வது இதயம். இதயம் டக்கு 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 எப்ப வேணுமா நிக்கலாம். நம்ம உயிரோட நிறைய இருக்கணும்னு சொன்னா உடம்பு நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும். அதனால எல்லாம் ஒரு மருத்துவமனை கேட்ட. அடுத்து உடம்பு சாகும் போது கூட யாருக்காவது நான் தண்ணீர் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. தண்ணி வேணும்னு தான் கேட்பாங்க. அந்த தண்ணீர் லட்சக்கணக்கான மக்களுக்கு போய் சேர்றதுக்கு நீ கேட்டிய இல்லையா, எல்லாம் செஞ்சுட்ட, எல்லாமே இலவசமா செஞ்சு கொடுத்துட்டோமான்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு அன்னைக்கு வந்து இந்த ஈஸ்வராராதனம் செய்யும் பொழுது நீங்க எல்லாம் எப்படி கொண்டாடணும்? அது அவங்க இறந்த தினமா, நாம் அவங்களுடைய பண்புகளை கொண்டாடும் தினம். இறைவனோட கருணை. பாபா வந்து நம்மளை லவ் பண்றாரு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா, பாபா நம்மளை லவ் பண்றாரு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா எது நமக்கு தேவை? அதே போல நம்ம அம்மா வந்து நம்ம மேல, அம்மா நல்லா நம்ம மேல அன்பு ரொம்ப வச்சிருக்காங்க, அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குது, நம்ம செய்யறதெல்லாம் பிடிக்குதுன்னா அதை விட பெரிய ஒரு விஷயம் ஒண்ணுமே கிடையாது. அம்மா வந்து உங்களை எப்பயுமே அன்பு செலுத்துற மாதிரி நீங்க நடந்துக்கணும். அம்மா மனசை வந்து எப்பொழுதுமே நோக்கடிக்க கூடாது பாபா சொல்றாரு. இப்ப கூட சுவாமி உயிரா இருக்கும்போது அவங்க 40 வருஷம் ஆனா கூட கரெக்டா ஒரு சில நேரத்துல வந்து பாபா ரூம்ல வந்து நிப்பாங்க, எடுத்துட்டாங்க. ஆனா உருவத்தோட வந்து நின்று, சுவாமி உங்க பெல்ட் நல்லா இல்ல, நல்ல பெல்ட் கொண்டு வந்திருக்கேன், இப்ப போட்டுக்கோ. செத்தவங்க வந்து எந்த பெல்ட் போடணும், எப்படிப்பட்ட பெல்ட் போடணும்னு சொல்லி கொடுக்குற அளவுக்கு தாய் அந்த அன்பு. அப்படியே அந்த உறவு, அம்மா அப்பா உறவு, அம்மாவுக்கும் மகனுக்கும் பிள்ளைங்க இருக்கிற உறவு அப்படி இருக்கணும். சகோதரர்களே கடைசியா போகிறதுக்கு கொஞ்சம் நாளைக்குள்ள சொன்ன வார்த்தைகள் எனக்கு இன்னும் அதெல்லாம் இப்படியும் ஒருத்தர் இருப்பாங்க. சொல்றாரு சுவாமி, சொல்றாரு அவரோட டிஸ்கஷன் சொல்றாரு, சுவாமி கையை குடிச்சிருக்காங்கன்னா ஏதாவது கேட்பாங்கன்னு நினைக்கிற, சாரி வேணும் அது வேணும் இல்ல, என்ன கேட்கறாங்க, சுவாமி இந்த உலகத்துக்கு இன்னும் ரொம்ப நல்லது செய்யும் சுவாமி. 1வது. 2வது குறிப்பா அந்த பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் அகமாற்றம் செய்யறதுக்கு ஏதாவது செய்யுங்க சாமி. அவங்களுக்கு கேரக்டர் ஒழுக்கம் நல்லா இருக்கணும் சாமி. இந்த தாய் நீங்க சாகும் போது கேட்பீங்களா, ஐயோ என் உலகம் நல்லா இருக்கணும், அப்படி கேட்க மாட்டோம். என் பிள்ளை விட்டுட்டு போறேன்னு என்ன ஆகும், கடையை விட்டுட்டு போறேன்னு என்ன இருக்கும், அப்படித்தான் நினைப்போமே தவிர ஐயோ உலகத்துள்ளமா நல்லா இருக்கணுமே, உலகம் நல்லா இருக்கணும் அப்படி சாகுமா, அப்படித்தான் சாகணுமா. சாமி சொல்ற எல்லாரும் நல்லா இருக்கணும், லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க, எல்லோரும் வாழணுமா, எல்லோரும் வாழணும். அப்படி கேட்கணும். அப்படி கேட்டு பழகினா தான் முடியும், இல்லாட்டி பழக்கம் இல்லைன்னா வராது. அதனால நான் சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது. இப்போ பிள்ளைகள் எல்லாம் மந்திரம் பாடினாங்க, மந்திரங்கள் சொன்னாங்க இல்லையா. எப்படி ஒரு குளம் இருக்கு, குளம் அமைதியா இருக்கு, அதுல ஒரு கல்லை தூக்கி போடுறீங்க, என்ன அப்படியே சுத்தி அழகா போயிட்டே இருக்கு இல்லையா. அதே போலதான் இப்போ மதுராம்பிகை பஜனை பாடினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க இருந்து வருது, இதுதான் குளம். இந்த குளத்துல இருந்து நம்ம மனசுல அப்படியே அழலையா உடம்பு முழுதும் அந்த சக்தி பாயுது. நம்ம செய்த மூட்டையா இருக்கக்கூடிய அத்தனை கர்ம வினைகளையும் அந்த ஒவ்வொரு சொல்லும் சுவாமி முருகா சிவன் சொல்லும் போது எல்லாம் அழித்து போயிட்டே இருக்கும். நம்ம அப்படியே தூய்மையாகிட்டே இருப்போம். அதனாலதான் மந்திரங்கள் பிள்ளைகள் சொல்லணும். எத்தனையோ கெட்ட விஷயங்களை கேட்டுட்டே இருக்கும், அதெல்லாம் போக அடிக்கிறது எப்படி, மந்திரங்கள் சொல்லணும். அதுல காயத்ரி மந்திரம் சொன்னாங்க இல்லையா, காயத்ரி மந்திரம் போல நம்ம புனிதமாகக்கூடிய மந்திரமே கிடையாது, அவ்வளவு புனிதமானது. அதையும் சொல்லணும். என்ன செய்யலாம், பெண்ணாணிகளா என்ன செய்யலாம்,
வாழ்வு கிளாஸ் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு என்ன செய்யணும்னா, வாழ்வு கிளாஸ்ல முதல்ல வந்து காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது அம்மா காலை தொட்டு வணங்கி போகணும். நல்லா படிப்பு வரும். செய்வோமா? வெக்காம அப்படிதான் சொல்லிட்டு போறாங்க நம்ம பிள்ளைங்க. அம்மா காலில் விழுந்து வணங்குறது, அம்மா அப்பா காலில், தாய் தந்தையர் காலில், இதை முதல்ல கட்டுக்கணும். அது கட்டுக்கான வாழ்வு கிளாஸ் போறது பிரயோஜனமே கிடையாது. முதல்ல அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மரியாதை செய்யாத குழந்தைகளா இருக்கக்கூடாதுன்றத மனசுல பதிய வச்சுக்கணும். பெற்றவங்க அவங்க வயிற்றுல இருந்து வந்திருக்கும், 10 மாசம் சுமந்திருக்காங்க. 1 கிலோ அரிசியை கொஞ்ச நேரம் தூக்கி இருந்தா அப்படிமா வலிக்கும். 5 கிலோ அரிசிய உங்களை 3-4 கிலோ 10 மாசமா சுமந்திருக்காங்களா, அவங்க எப்படி வலிச்சிருக்கும்? அவங்க சொல்றத கேட்கணுமா இல்லையா? கேட்கணுமா இல்லையா? சோ அம்மாவை முதல்ல வணங்குங்க. எங்கேயாவது இந்த போறீங்களா, வீட்டுக்கு ஓடி வரீங்களா, முதல்ல போய் அம்மா காலையில விழுந்து வணக்கம் சொல்லுங்க. பண்டிகை நாள், தீபாவளி எந்த நாளா இருந்தாலும் அம்மா இன்னைக்கு ஆசீர்வாதம் செய்யணுமான்னு சொல்லணும். அம்மாவும் அப்பாவும் 2 பேரும் சொல்றாங்க, தாய் தந்தையர்கள் சொல்றேன். நானும் நான் ரொம்ப பேசுறேன்னு இருக்கேன். இதுல எதையாவது உன்னையாவது இன்றைக்கு மனசுல பதிவு வச்சுக்கணும். ஓகே, உங்க மேல இருக்கிற அன்புனால சொல்றேன். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம் சுவாமிக்கு. சோ சாமி எப்பயுமே சொல்றாரு, நான் உங்க உள்ளதான் இருக்கேன். I am in you. நான் ஒவ்வொருத்தருள்ளே இருக்கேன். உங்களை இயக்குவது நான் தான், வேற ஒன்றும் இயக்கல. உயிர் இருக்கிறதுனாலதான் இப்ப கண்ணால பார்க்க முடியுது, காதால கேட்க முடியுது. இப்ப ஜனமா கீழே விழுந்து கண்ணால பார்க்க முடியுமா? முடியாது. யார் பார்க்க வைக்கிறது? சுவாமி பார்க்க வைக்கிறார். கடவுள் சுவாமி வந்து கடவுள், இறைவன் பார்க்க வைக்கிறார். நான் உங்க உள்ள இருந்துதான் உங்களை இயக்கிக் கொண்டு இருக்கிறேன் என்று பகவான் சொல்றார். ஆக அப்படி இயக்கக்கூடிய பகவானுக்கு நாம செய்ய வேண்டியது, இன்னைக்கு முழு நேரம் பேசிட்டு, ஒன்று தாயை தந்தையை தெய்வமாக இருந்து அவங்க சொல்றபடி கேட்கணும். ஈஸ்வரமாக இருக்கக்கூடிய அத்தனை குணங்களையும், தியாக குணமாக இருந்தாலும் அந்த குணங்களை கொஞ்சம் கொஞ்சமா நாங்க வளர்த்துக்கணும். சுவாமி அவங்களை படிப்படியா உயர்த்தினார், கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தி அவங்களை கடைசியில அவரோட சேர்த்துக்கிட்டார். அதே போல நம்மையும் கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தி கொண்டு வரணும். அதுக்கு நாம அவர் சொல்றதை கேட்கணும். அம்மா அப்பா சொல்ல கேட்டீங்கன்னா, அம்மா நீங்க கேட்கலாமா, வாங்கி கொடுப்பாங்களா இல்லையா? சுவாமி சொல்றதை கேட்காம சுவாமி இதை கொடு அதை கொடு இதை கொடு சொன்னா எப்படி கொடுப்பாரு? சுவாமி என்ன சொல்றாரு? தினந்தோறும் மந்திரம் சொல்லு சொல்றாரு, தினந்தோறும் அம்மாவை வணங்குன்னு சொல்றாரு. நான் வணங்க மாட்டேன் சுவாமி, எனக்கு இது வேணும், கடவுளுக்கு வேணும்னா எப்படி கொடுப்பாரு? கொடுக்கவே மாட்டாரு. முதல்ல சுவாமி சொல்றதை எதையாவது செஞ்சோம்னா அவர் ரொம்ப கண்டு வந்துடும், கண்டிப்பா கொடுத்துருவாரு. நீங்க கேட்கறதெல்லாம் சுவாமி சொல்றதை செய்யாம விட்டுட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடைக்காதுன்னு சொல்லி இந்த வாய்ப்பை வழங்கிய பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவை ஒரு பல